கிருஷ்ணா வந்து பேங்க் ஆஃபீஸர். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. கிருஷ்ணா ஸ்டார்ட்டிங்ல உள்ள வரும்போது, அவளுக்கு வந்து ஒரு வாதம் இருக்கும். அதனால கால்ல அடிபட்டுருக்கும். கால் நல்லா பெருசா வீங்கியிருக்கும். பேண்டேஜ் போட்டுட்டு கஷ்டப்பட்டு நடந்து வந்து அவரோட பேங்க் ஆஃபீஸ்ல டெஸ்க்ல உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வந்து சத்தமா குட் மார்னிங்னு கத்துவாரு. "கத்தாத, கத்தாத மெதுவா சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. "உங்கள பார்க்க ஒரு லேடி வெயிட் பண்றாங்க" அப்படின்னதும், "கிளையண்ட் தான் முக்கியம். வழிலாம் அப்புறம் தான். முதல்ல கிளையண்ட்ட உள்ள விடுங்கன்னுவாங்க." அந்த லேடி வருவாங்க. லேடி வந்ததும் லேடிய உட்கார வைப்பாங்க. அந்த லேடி கிட்ட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டதும், அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க லைக் அம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து 5 மந்த்ஸா உடம்பு முடியல. நர்வஸ் டிஸார்டர். இத சொல்லுவாங்க. இத சொல்றதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்கா அழுறது, கத்துறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. அத பார்த்து அவருக்கே ஒரு மாரி ஷாக் ஆயி, பயந்து போய் அப்படியே மெல்ட் ஆயி, சரி, சரி காமா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு போஸ்ட்ல இருந்தாரு. அவங்களுக்கு வந்து லாஸ்ட் 5 மந்த்ஸா உடம்பு சரியில்ல. அதனால அந்த போஸ்ட்லேருந்து அவங்கள வெளிய எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃபீஸர் கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு நான் இவங்க வேலை செஞ்ச போஸ்ட்ல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் வந்துட்டு யாரோ பாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து அந்த காசு பிடிச்சிட்டாங்க. எனக்கு அந்த காசு வரமாட்டேக்குது. நான் ஒரு உமன், நான் ஒரு டிஃபென்ஸ்லெஸ் உமன்றனால எனக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்க அந்த காசை எனக்கு வாங்கி கொடுங்க. அது என்னோட ஹஸ்பண்டோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய குழம்புவா. வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? என் ஹஸ்பண்டை வேற நான் பார்த்துக்கிறேன். என்னோட சிஸ்டரை வேற பார்த்துக்கிறேன். சிஸ்டர் வேற என்கிட்ட காசு டிமாண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த பேங்க்கில் அப்படிலாம் பண்ண முடியாது. உங்கள் ஹஸ்பண்டோட காசு எந்த ஏஜென்சியில் இருக்கோ அங்கே போங்கன்னது இப்போ வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. என்ன எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? நான் ஆல்ரெடி நிறைய ஏஜென்சிஸ் போயிட்டேன். யாருமே எனக்கு இனிமேலும் நான் வேறு ஏஜென்சி போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. காமா இருங்க மேம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் காட்டுவா, டாக்டர் சர்டிஃபிகேட். அதில் என்னென்னா ஹஸ்பண்ட் உண்மையாகவே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காரு அப்படின்றத போட்டிருக்கோம். இதை படின்வா. அவர் படிச்சிருவாரு. இல்லை நீ ஒழுங்காக படிக்கல, ஸ்லோவாக படின்னு மறுபடியும் படிக்க வைப்பா. இல்லை நான் படிச்சிட்டேன் அப்படின்னுவாங்க. உடனே அவரை பிடிச்சி வச்சு இப்போ படின்னு மிரட்டுவாங்க. உடனே அவரும் படித்து முடிச்சிருவாரு. இழுத்தது கீழே விட்டதான் ஒரு கால் டம்மால்னு கீழே விழுந்து வலிக்கும். அதாவது என்னென்னா அந்த டைட்டில் வந்து டிஃபென்ஸ்லெஸ் உமன். ஆனால் உண்மையாகவே அந்த உமன் ரொம்பவே ஸ்ட்ராங். இப்போ வந்துட்டு இப்போ மறுபடியும் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கு அந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு இவரால் தாங்க முடியல தொல்லை. உடனே இவரோட அசிஸ்டண்ட்டை கத்தி கூப்பிடுறாரு. அவரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு அவரும் ட்ரை பண்ணுறாரு இந்த லேடியை வெளியே கொண்டு போக. ஆனால் இந்த லேடி வந்து வெளியே போகவே மாட்டேங்கிறாங்க. கத்திட்டே இருக்காங்க. நீ என்னை அடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு உமனை நீ அடிச்சிட்ட, உன்னோட பேங்க்குக்கு யாருமே வரமாட்டாங்க. உங்கள் பேங்க்கில் யாருமே காசு போட மாட்டாங்க. கஸ்டமர்ஸ் யாருமே வரமாட்டாங்க. இருக்கிற கோல்டு மணி எல்லாமே பொட்டேட்டோவும் அதாவது உருளைக்கிழங்கு அப்புறம் வெங்காயமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாபம் விட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறமா அந்த இவங்களை தள்ளி விட்டுட்டு பெஞ்ச் மேலே டேபிள் மேலே ஏறிடுவாங்க. ஏறினதுக்கப்புறமாவும் அகெயின் டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு இவங்க தொல்லை தாங்காமல் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஃபீஸர் வந்துட்டு அவள் என்ன கேட்டாலும் கொடுத்துடுங்க, அவளை முதல்ல இங்கேருந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட. அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இவங்க போகும்போது சொல்லுவாங்க, எனக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. என்னென்னா எனக்கு ஒரு லெட்டர் வேணும் அப்படின்வாங்க. என்ன லெட்டர்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர். அந்த லெட்டர் இருந்தால் தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். அதனால் நீங்கள் எனக்கு அந்த லெட்டர் கொடுக்கணும். சரி சரி நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் நாளைக்கு மார்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே இவர் ரொம்ப ஆஃபீஸர் அப்படியே மேடம் மாதிரி ஆகிட்டு க்ரேஸியாக மாறிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகத்தில், இன்னது நாளைக்கு வரியா, நாளைக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க.